அம்புலிமாமா கதைகள். மனதை மாற்றிய மூக்குத்தி. தகட்டூர்ல தங்கப்பன்கிற இளைஞன் இருந்தான். அவன் தன்னோட இளம் வயதிலேயே தன்னோட தாய் தந்தையரை இழந்துட்டான். அதனால அவனோட பாட்டி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவனை வளர்த்து பெரியவனாக்கினா. வளர்ந்து வாலிபனாகியும் தங்கப்பன் ஒரு வேலையையும் செய்யாம சோம்பேறியா காலம் கழிக்க ஆரம்பிச்சான். அவனோட பாட்டிக்கும் வயதாகிட்டதுனால முன்ன போல வேலை செய்ய முடியறதில்ல. ஆனா தங்கப்பன் ஒரு வேலையையும் செய்யாம தன்னோட பாட்டி ஏதேதோ வேலைகளை செஞ்சு சம்பாதிச்சு வந்த பணத்துல சாப்பிட்டுட்டு பொழுதுபோக்கி வந்தான். இதை பார்த்து ஊராரெல்லாம் தங்கப்பனை திட்டிட்டு அவனை ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பாட்டியை காப்பாத்துமாறு சொன்னாங்க. அவனும் வெட்டி பொழுது போக்குனதுனால எந்த தொழிலையும் கத்துக்கல. விறகு வெட்டவோ வயல்ல வேலை செய்யவோ தோட்ட வேலை செய்யவோ அவனுக்கு தெரியாது. அதனால பணம் சம்பாதிக்க என்ன வழின்னு யோசிச்சு அவன் திருடலாம்னு முடிவு பண்ணினான். ஆனா பிடிப்பட்டா என்ன நடக்குமோன்னு நினைச்சு பயப்பட்டான். ஒரு நாள் இரவு அவன் அந்த ஊர் அம்மன் கோவில்ல போய் படுத்தான். அப்போ சுத்தி யாரும் இல்லாததுனால அவன் மெதுவா எழுந்து அம்மனோட விக்கிரகத்துக்கு பக்கத்துல போனான். அம்மனோட மூக்குல இருந்த வைர மூக்குத்திய நடுங்குற கைகளால கலற்றி எடுத்துக்கிட்டான். அப்போ அவன், தாயே, இதோட விலையில பாதிய உன்னோட உண்டியல்ல போட்டுடுறேன், என்ன காவல் அதிகாரி பிடிக்காம இருக்க அருள் செய்யன்னு வேண்டிக்கிட்டான். பிறகு மூக்குத்திய தன்னோட சட்டப்பையில போட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தான். மறுநாள் காலையில அம்மனோட மூக்குத்தி திருடு போனது ஊர் முழுவதும் தெரிஞ்சுது. அது திருடினவனை கண்டுபிடிக்க ஊர்ல பலர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தங்கப்பன் துணிச்சலோட மூக்குத்தியை திருடிட்டாலும் அவனோட மனசுல தான் செஞ்சது பெரிய குற்றம்னு உறுத்திக்கிட்டே இருந்தது. யாராவது அவனை கூப்பிட்டா மூக்குத்தியை பத்தி விசாரிக்கதானோன்னு அவன் பயப்பட ஆரம்பிச்சான். ஒரு வாரம் போச்சு. தன்னை யாருமே சந்தேகப்படலைன்னு நினைச்சு அந்த மூக்குத்தியை எப்படி விற்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். முதல்ல அவன் அந்த ஊர் பொன்னகை செய்யற பூதலிங்கத்தை பார்த்து, ஐயா, நான் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு பேச்சுக்கு தான் கேட்குறேன், நீங்க திருட்டு நகைகளை வாங்குறது உண்டான்னு கேட்டான். அதை கேட்ட பூதலிங்கம், திருட்டு சொத்தை நானா வாங்குவேன்? மாட்டவே மாட்டேன். அந்த வேலையெல்லாம் அடுத்த ஊர்ல உள்ள அங்குசாமி தான் செய்வான். அவன் எந்த திருட்டு சாமான்களையும் வாங்குவான்னு சொன்னான். தங்கப்பனும், ஒருவேளை அம்மனோட மூக்குத்தியை திருடினவன் இங்க வந்து ஏதாவது கேட்டானோன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் கேட்டேன், கோச்சிக்காதீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். பூதலிங்கமும், ஓ மேல கோபமா? அந்த திருட்டு பயல் மட்டும் கிடைச்சா இந்த சுத்தியால அவனோட மண்டையை தட்டி ரெண்டா பிளந்துடுவேன்னு தன்னோட கையில இருந்த சுத்தியலை ஆட்டிக்கிட்டே சொன்னான். தங்கப்பனும், ஆமா, அவன் மட்டும் கிடைச்சா லேஸ்ல விடக்கூடாதுதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனான். மறுநாள் தங்கப்பன் அம்மனோட மூக்குத்திய அடுத்த ஊர் அங்குசாமி கிட்ட விற்கலாம்னு நினைச்சு கிளம்புனான். வழியில பழனியப்பன் அவனை நிறுத்தி சட்டப்பையில இருந்த சுருட்டை எடுத்துக்கிட்டே, உன்கிட்ட நெருப்பு பெட்டி இருந்தா கொடுன்னு கேட்டான். தங்கப்பனும், நான் புகைப்பிடிக்கிறது இல்லைன்னு படபடக்கிற மனசோட சொல்லிட்டு முன்னாடி போனான். பழனியப்பன் மூக்குத்தி பத்தி தான் கேட்பானோன்னு பயந்ததுதான் அதுக்கு காரணம். அவன் அடுத்த ஊருக்குள்ள போனப்போ காவல் வீரர்கள் 2 பேரை கட்டி இழுத்துட்டு போறத பார்த்தான். அதை பார்த்து வழியில போன ஒருத்தர்கிட்ட, இவங்கள காவல் வீரர்கள் ஏன் இழுத்துட்டு போறாங்க, யார் இவங்கன்னு கேட்டான். அவரும், அந்த மீசக்காரன் திருட்டு பொருட்களை வாங்குற அங்குசாமி. இன்னொருத்தன் யாருன்னு தெரியல. அவன் இந்த அங்குசாமிக்கு ஏதோ திருட்டு பொருளை வித்திருக்கான். அதனால காவல் வீரர்கள் திருட்டு பொருளை விற்கிறவனையும் வாங்கினவனையும் பிடிச்சு இழுத்துட்டு போறாங்கன்னு சொன்னாரு. இதை கேட்டோன்னு தங்கப்பனுக்கு உதறல் ஏற்பட்டுச்சு. சட்ட பைக்குள்ள இருந்த அம்மனோட மூக்குத்தி ரொம்ப பாரமா அவனுக்கு தோணுச்சு. திருட்டு குற்றம் வெளிப்பட்டா ஒருத்தனோட நிலை என்ன ஆகும்னு அப்போதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் கொஞ்சமும் தாமதிக்காம உடனேயே தன்னோட ஊருக்கு திரும்பி வந்துட்டான். அவன் அம்மனோட கோவிலுக்கு போய், தாயே, நான் திருடன், மகா பாவி, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி அம்மனோட மூக்குத்திய அந்த விக்கிரகத்தோட மூக்குலையே வச்சுட்டு வந்துட்டான். இப்படி செஞ்சப்புறம் தன்னோட மனசுல இருந்த பெரிய பாரம் இறங்கினது மாதிரி அவன் உணர்ந்தான். அன்னைக்கு இரவு கவலையே இல்லாம அவன் படுத்துட்டான். அப்போ அவனோட மனசுல திடீர்னு ஒரு சந்தேகம் தோணுச்சு. நான் திருட்டு குற்றத்துக்கு அகப்படாம இருந்தா மூக்குத்தி விலையில பாதிய உண்டியல்ல போடுறதா வேண்டிக்கிட்டேனே. நான் பிடிபடல, மூக்குத்தியையும் அம்மனுக்கே கொடுத்துட்டேன். ஆனா வேண்டுதல் படி பணம் கோவில் உண்டியல்ல போடலைன்னா அம்மன் எனக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பாளுன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தான். அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டபடி பணம் உண்டியல்ல போடணும்னு நினைச்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாகணும்னு அவன் நினைச்சான்.
அப்போ அந்த ஊர் பெரிய பண்ணையார் பெரியசாமி கிட்ட போய், ஐயா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, நீங்க திருப்திப்படும்படி உழைக்கிறேன்னு சொன்னான். பெரியசாமியும், நீ சோம்பேறி, உனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாதே, உன்னால என்ன வேலை செஞ்சிட முடியும்? ஏர் பிடிச்சு உழ முடியுமா? நாத்து நட தெரியுமா? களை எடுக்க தெரியுமா? அறுவடை தான் செய்ய தெரியுமா? ஒண்ணுமே தெரியாதேன்னு சொன்னோன்னு தங்கப்பனும், நான் வேலை செய்யறேன், நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு அவரோட கால்களில் விழுந்து கெஞ்சினான். அவரும் இறக்கப்பட்டு, சரி, நீ என்னோட வயல்களுக்கு கிணத்துல இருந்து நீர் இறைச்சி பாய்ச்சு, இதை செய் பார்க்கலாம்னு சொன்னாரு. தங்கப்பனும் அந்த வேலையை முழு மனசோட செஞ்சு வர ஆரம்பிச்சான். தன்னோட பேரன் திருந்தி வேலை செஞ்சு வர்றதை பார்த்த தங்கப்பனோட பாட்டி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சா. பெரியசாமியும் அவளோட வேலை செய்யற திறமைய பார்த்து, தங்கப்பா, இப்போல்லாம் நீ முன் போல இல்லை, நல்லா உழைக்கிற, வேலையில முழு மனதோட ஈடுபடுறேன்னு சொல்லி அவனை தன்னோட பண்ணையாட்கள்ல ஒருத்தனை ஆக்கிக்கிட்டு நல்ல சம்பளமும் போட்டு கொடுத்தாரு. தங்கப்பனும் தனக்கு கிடைச்ச முதல் மாச சம்பளத்துல பாதிய அம்மன் கோவில் உண்டியல்ல போட்டான். தான் உழைச்சி சம்பாதிக்கிறதுல கிடைக்கிற மன நிறைவையும் பார்த்து அவன் மனசுல, நல்ல வேலை நான் ஒரு திருடனாகிடல, எல்லாம் அம்மனோட அருள்னு நினைச்சு தன்னோட நன்றிய தன்னோட மனசுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிட்டான்.